வந்து எப்படி இருக்க? வேலையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சப்பா. சரி, இப்படி போயிட்டு இருக்கு. எங்க வேலை செய்யறியா என்ன? ஆமா சார், சென்னையில வடபழனியில. சரி சரி. ஓ அப்படியா? அது ரொம்ப நாள் ஆச்சுன்னா. சரி எங்க மரத்தான் போயிட்டு வரியா? பரவாயில்லையாப்பா. நானும் அங்கதான் புதுசா வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படியே. சரி சரி. அண்ணன் அப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கா. சரி வா அப்படியே ஒட்டியே சாப்பிட்டு போ. முதல்ல நம்பர் கொடுப்பா, ஆள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நம்பர் சொல்லுங்க. 990929763636. வீடுங்க வடபழனி. சரி, ஒரு நல்லதா இருக்கு. பாப்போம். ஃப்ரீயா டைம்ல வா. சும்மா ஒட்டியா சாப்பிட்டு போவோம். ஓகே. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க சார்? பக்கத்துல தான் சார் இருக்கேன். நேரா கங்கங்குள்ட்ட வந்துருங்க. சரி சார், வந்துடுறேன் சார். டீ சாப்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிங்க. சரி. சார், ப்ரொடியூசர் பார்க்க போயிட்டு வந்தேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லதே நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ. வாங்க வாங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பக்கத்துல ஒரு ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வர லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்லுங்க, ப்ரொடியூசர் பார்க்க போயிருந்தீங்களா, என்ன ஆச்சு? ப்ரொடியூசர் பார்த்து விட்டேன் சார். அவரு கொஞ்சம் டைம் சொல்லியிருக்காரு. 1 மந்த் கழிச்சு வாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் உடம்பு முடியல. என்னாச்சு? முடியலன்றாங்க. முதல் அப்பா பாருங்க, செடிக்கு உரம் எப்படியோ அப்பதான் உங்க வாழ்க்கை வளர்ச்சிக்கு அப்பா முக்கியம். முதல் அப்பா பார்க்க ஒரு போய் சரி நல்ல பண்ணிருப்பாங்க. சரி. வாழ்க்கையில் இடைக்கலாம் சொல்லிக்கலாம். முக்கியம் அப்பா தான். ஹலோ கங்கை, என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, ஸோ அதான் நான் உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சென்னை வரப்பாரு. அங்க எதுவும் வேற எதுவும் கமிட்மெண்ட் இல்லையே இப்போதைக்கு? சரி, நாளைக்கே வரேன். தம்பி நீங்க? சரி சரி சரி, வாங்க 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 தம்பி, வாங்க. அப்புறம் பிரயாணம்லாம் சௌக்கியம் தானா? ஆமா, வெளில போயிட்டு வந்துடுறோம்மா. மாப்பிள்ள, இவர் தான் மாப்பிள்ள, அக்கா பையன். நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க தம்பி. நான் வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரியா? அப்புறம் சார், நீங்க என்ன படம்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? சார், நான் ஒரு 4 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் 1 டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலாக பண்ணதுக்காக அப்போதான் சாரை இன்ட்ரோ கொடுத்தாங்க. சார் சொன்னாங்க. என்ன மாதிரி கதை பண்ணியிருக்கீங்க? இது ஒரு 80s நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி சார். ஓகே, ஒரு சிம்பிள் நேரேட் பண்ணுங்களேன், எனக்கு புரியுற மாதிரி. சார், இது முழுக்க முழுக்க ஒரு 80s நடக்கிற லவ் ஸ்டோரி சார்.
ரொம்ப நல்லா இருக்கு சார். நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் சார். சரி, நீங்கள் மாமா கிட்ட பேசுங்க. கதை ரொம்ப நல்லா இருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் மாப்பிள்ள கதையெல்லாம் கேட்டீங்களா? எப்படி இருக்கு? கதை சூப்பராக இருக்கு மாமா. சரி, நல்லது தம்பி. படத்தோட கடைசி கட்டத்துல கதாநாயகனும் கதாநாயகன் சேர்ற மாதிரி பண்ணுங்க தம்பி, அதுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தம்பி. அதான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி மாமா, நீங்கள் பேசிட்டு இருக்கேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி மாப்பிள்ள, போயிட்டோம். சொல்லுங்க தம்பி, நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு கடா வெட்டி பெரிய விருந்தே தடப்படன்னு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டு சாப்பிட்டு தான் திருப்தியா போகணும் தம்பி. சரி சார், அதுதான் சந்தோஷம். பாப்பா வணக்கம் சார். உட்காரு உட்காரு. என்னப்பா போலீஸை பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு நம்மால? பார்த்துட்டேன் சார். 10 நாள் டைம் கேட்டிருக்கேன். ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பவுண்டடாக இருக்கு. சிறப்பு. சரி, அப்போ நம்ம பழைய ரூம்ல சந்திப்போம், மீட்டிங்கை போடுவோம். சரியா? மற்றதை போக போக பார்த்துக்கிடுவோம். சரியா? ஓகே. என்ன கங்கை, டெக்லாம் வாங்கிட்டு போட்டுருக்கப்பா, வீட்லாம் பலமா இருக்கு. அதான் ஸ்கிரிப்ட் பவுண்ட் பண்ணியாச்சு இல்லனா ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங் போயிடலாம்ல. ஸ்டோரி லைன்லாம் பார்த்தா உன் லைஃப்ல இருந்து எடுத்து வந்து பாருக்காப்பா. எல்லா டைரக்டரும் ஃபர்ஸ்ட் அவங்க லைஃப்ல நடக்கிற முதல் கதையை தானே பண்றது. ஆமா தம்பி, கிளைமேக்ஸ்ல லவ் ஜோடி சேர்ந்தாதான் நான் லவ் ஸ்டாண்டர்ட்ல வருவேன். சொல்லுப்பா. ஏன்னா நீங்க அந்த காலத்து ஆளு மாதிரி 2 பேர் பிரிஞ்சாதானே இன்னைக்கு வந்து கமர்ஷியலா 100 கோடி வசூல். நீ என்னப்பா சொல்ற? நாங்க 4 பேரும் 4 விதமா சொல்லதான் செய்வோம். டேரக்டர் நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன சொல்றானோ அந்த கிளைமேக்ஸ் வச்சுட்டு போ. அட்வான்ஸ் வாங்கணுமா வேண்டாம்ப்பா? என்னப்பா சொல்ற? கண்டிப்பா வாங்கணும். என்னப்பா சொல்ற? அதே பிக்ஸ் பண்ணு. அப்புறம் நம்ம நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவான் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். மேல போய் பேசுவோமா? ஓகே ப்ளீஸ். என்ன சார், மாமாட்ட பேசிட்டீங்களா? சார், மாமாட்ட பேசினேன். அவங்க குரு பயிற்சி இன்னும் 6 மாசம் கழிச்சு நல்லா இருக்கு. ஓகே, அதனால 6 மாசம் கழிச்சு பூஜை போட்டுக்கலாம்னு சொல்லி. அது பிரச்சனை. நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல. சொல்லுங்க சார். நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ல சாங் வேலையெல்லாம் முடிச்சிடலாமே நீங்க? சரி சார், முடிக்கலாம். யார் நமக்கு லிரிக் ரைட்டரு? இன்னும் கன்ஃபார்மா மதன் கார்கி பேசி தட்டுமா நான் உங்களுக்கு? ஓகே சார். சரி, நான் உங்களுக்கு எத்தனை சாங் நம்ம படத்துல? 5 சாங் இருக்கு சார். சரி, நல்ல குவாலிட்டியா பண்ணுங்க சார். சரி, கூப்பிடுங்க. சரி சார். நல்லா பண்ணணும் சார். ஓகே. அதுல மட்டும் தீர்மானமா இருக்கு. ஓகே. நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. இதை மாமாட்ட சொல்லிக்க வேண்டாம். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்க தாராளமா கால் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப குவாலிட்டியா பண்ணுங்க ப்ராஜெக்ட். ஓகே. பல்லவி எப்படி எடுக்கிறீங்க? திரைத்துறையில் நாங்கள் சின்ன பிள்ளைடா, கலைத்தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளைடா, வறுமை எங்களுக்கு புதுசில்லடா, மக்களை மகிழ்விக்கும் மகன் நாங்களா. இப்படி போலாமா? திரைத்துறையில் நாங்க சின்ன புள்ளிடா, கலைத்தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளைடா, வறுமை எங்களுக்கு புதுசில்லடா, மக்களை மகிழ்விக்கும் மகானானடா. மகானானடா மகான் நாங்கடா. மகான் நாங்கடா. அப்ப இது ஃப்ளோவா எடுக்கணும். மகான் மகிழ்விக்கும் மகான் மகானானடா. நாங்கடா. திரைத்துறையில் நாங்க சின்ன புள்ளிடா, கலைத்தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளைடா. ரெடி 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 சவுண்ட் ரோலிங். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். திரைத்துறையில் நாங்க சின்ன புள்ளிடா, கலைத்தாய் பெற்றெடுத்த செல்ல புள்ளைடா. திரைத்துறையில் நாங்க சின்ன புள்ளிடா, கலைத்தாய் பெற்றெடுத்த செல்ல புள்ளைடா. வறுமை எங்களுக்கு புதுசில்லடா, மக்களை மகிழ்விக்கும் மகன் நாங்கடா. வறுமை எங்களுக்கு புதுசில்லடா, மக்களை மகிழ்விக்கும் மகன் நாங்கடா. காதலை முன்னிறுத்தி படம் எடுப்போம், ஜாதிகள் இல்லை என்று குரல் கொடுப்போம். காதலை முன்னிறுத்தி படம் எடுப்போம், ஜாதிகள் இல்லை என்று குரல் கொடுப்போம். பண்பாடு கலாச்சாரம் எங்கு பிரதிபலிக்கும், பட்டி தொட்டி எல்லாம் எங்கள் புகழ் ஒலிக்கும். பண்பாடு கலாச்சாரம் எங்கு பிரதிபலிக்கும், பட்டி தொட்டி எல்லாம் எங்கள் புகழ் ஒலிக்கும்.
கொட்டகையில் படம் பார்த்து ரசித்தோமடா விஞ்ஞான வளர்ச்சிகள் அடைந்தாலும் எங்கள் ரசனை மட்டும் என்று மாறாதடா திரை கொட்டகையில் படம் பார்த்து ரசித்தோமடா விஞ்ஞான வளர்ச்சிகள் அடைந்தாலும் எங்கள் ரசனை மட்டும் என்று மாறாதடா வறுமை பெருமை ரெண்டும் சமந்தானடா திரையுலகம் எங்களுக்கு தனிதானடா வறுமை பெருமை ரெண்டும் சமந்தானடா திரையுலகம் எங்களுக்கு தனிதானடா Cut it. Take okay.